Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பெயர்ச்சி வரப்போகிறது. 28ஆம் தேதி ஜூன் மாதம் சுக்கிர பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக இந்த சுக்கிரன் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார், வாரி கொடுக்கின்ற விஷயங்கள் என்ன பேசிடுவோம். ஜாதகத்தில் பார்க்கும்போதே நம்ம பெரும்பாலான பேர் 99.99 பேர் என்ன கேட்பாங்க, ஐயா எனக்கு சுக்கிர திசை எப்பயா அடிக்கும், என்ன கேட்பாங்க, சுக்கிர திசை என்னைக்கையா அடிக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் உலகத்தில் இன்பம், பணம், மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரகத்துவம் உடையவராக அறியப்படுகிறார். இப்போ குரு எடுத்துக்கோங்க. இப்போ தான் தம்பி பேசிகிட்டு இருந்தேன். குருன்னா யார்? குருன்னா ஞானம், அறிவு, சேவை, இதெல்லாம் குரு. செவ்வானா பூமி, லாபம். சுக்கிரன்னா யாருங்க? சுக்கிரன்னா ஒரே விஷயம் என்னென்னா, சுக்கிரன் இஸ் த பர்சன் ஹூ இஸ் கிவிங் யூ காதலை கொடுக்கக்கூடிய காதலுக்கு அதிபதி. அதனால தான் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னா. விமனா வந்து பெண்கள் வந்து சுக்கிரனிலிருந்து பிறந்தவர்கள், ஆண்கள் வந்து செவ்வாயிலிருந்து பிறந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறத உலகத்தாரால் மிக காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபராசிக்கு அதிபதி ஆகப்பட்ட சுக்கிரன் காலபுருஷனுக்கு 7 கூடிய துலாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். அதாவது 2, 7 கூடியவர். காலபுருஷ தத்துவத்தின்படி ஒரு மனிதனுக்கான இல்லற வாழ்க்கை, சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெயர்கிறார். மாதம் ஒரு தடவை பெயர்வார் ஒவ்வொரு இடத்துக்கு. அப்படி அந்த வகையில் மேசராசியில் இருந்த சுக்கிரன் வருகின்ற 28ஆம் தேதி ஜூன் மாதம் ரிஷபராசிக்கு பெயர்கிறார். ரிஷபராசியில் சுக்கிரன் ஒரு நோட்டபுள் பாயிண்ட். ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி அடைகிறார். ஃபுல் பவரோடு இறங்குகிறார். முழு வீரியத்தோட சுக்கிர பகவான் இறங்குகிறார். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உடைய பலன்களாக எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, யாரெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறாங்க, யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யாருக்கெல்லாம் சொந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்க போகிறீங்க போன்ற நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 6 கூடியவனே 11 கூடியவனாக இருக்கிறான். 6 கூடியவனே 11 கூடியவனாக இருக்கிறான். 6 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். 6னா என்ன நண்பர்களே? 6 என்றால் ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம் என்று பெயர். எனது ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம் இவை எல்லாத்தையும் தர்ற இடம் தான் 6ஆம் இடம். இந்த 6 கூடியவன் 11 கூடியவனாக இருக்கும் பொழுது எந்த வேலை விஷயம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதே வேலை விஷயத்தால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 6 கூடியவன் 11 கூடியவனாக இருக்கிறான். இந்த 6 கூடியவன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உடல் நோய்கள் ஆகட்டும் அல்லது கடன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஆட்சி பெறும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அவனே 11 கூடியவனாகவும் இருப்பதால் அதிகமாகி சரியாகும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்குமே ஒரு கலங்கின ஒரு குட்டையில் தான் வந்து மீன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் பிரச்சனையானால் தான் அதற்கான தீர்வு என்பது கிடைக்கும். 6 கூடியவன் வந்து ஆட்சி பெறும்போது தான் நீங்கள் என்னென்ன லோன்லாம் நீங்கள் ஓவர்டியூ வச்சுருக்கீங்க, பெண்டிங் வச்சுருக்கீங்கிறது ஒரு பேசும்போது தான் ஓகேடா நான் இதை இத்தனை நாளில் கிளியர் பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன் போன்ற ஸ்கோப் என்பது உருவாகும். அந்த ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீக்கிரம் உங்கள் கடனை அடைச்சிருவீங்க. அந்த கடனை அடைச்சோன்னா உங்கள் பிரச்சனைகள் தெளிவாயிடும். 6 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது உங்கள் கவலைகள் எல்லாம் தீரப்போகிறது. கவலைகள் தீர்ந்து ஒரு பெரிய வாழ்க்கை என்பது கிடைக்கப் போகிறது. 6 கூடியவன். அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது வேலை கிடைக்காம, சார் ரொம்ப நாள் சில பேர் நம்ம ஊரில் வேலைக்கே போகாமல் வாழ்கிறத ஒரு வாழ்க்கை முறையாக வச்சுருப்பான். வேலைக்கே போகாமல், அந்த வேலைக்கு போகாமல் இருக்கவனுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வேலை கிடைக்க போகுது. அதுவும் ஐடி சம்மந்தப்பட்ட, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலைகள். சார் நிறைய நாள் நான்லாம் வேலை இல்லாமல் 2-3 வருஷம் இருந்திருக்கேன். நான் வந்து மெக்கானிக்கல் படிச்சிருந்தேன். அப்போல்லாம் வேலைக்கு இல்லாமல் இருந்திருக்கேன். இந்த வேலை இல்லாமல் இருக்கும்போது வேலை கிடைச்ச சந்தோஷத்தை யார் கூட தெரியுமா கொண்டாடணும்? நம்மளை பார்த்து சிரிச்சா பார்த்தீங்களா, அவன் முன்னாடிலாம் கொண்டாடணும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, 6 கூடியவன் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, வேலை கிடச்சிருச்சு. ஆஸ்திரேலியாவில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வேலை. ஆஸ்திரேலியா போகிறீங்க, வீடியோ கால் பண்ணுறீங்க, போட்டு ஹாய் டியூட் ஹவ் ஆர் யூ, ஹே டீச்சர், பார்த்துருக்கியா நீ இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்த்துருக்கியா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசணும். இந்த மாதிரி பேசி அவனுக்கு வீடியோ கால் பண்ணி வயிறு எறிட்டோம். நமக்கு அதை விட வேறு என்ன வேலை? 6 கூடியவன் 11 கூடியவனாக இருப்பதால் என்ன ஆகுதுன்னா, வழக்கு விஷயங்கள் வெற்றிகள் கிடைக்கிறது. என்னன்னே தெரிலனே, ஒரே பொட்டி கேஸுனே, தேவையில்லாத கேஸு நம்மக்கிட்டே வரானுங்க, அதெல்லாம் சரியாயிடும். அந்த பொட்டி கேஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அந்தந்த நாள் இந்த கேஸ் வருது அப்படின்னா அந்தந்த நாள் அதற்குரிய தீர்வுகளும் பின்னாடியே வரும். எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வழக்கு மன்றம் போகணும், அது தேவையில்லை, வழக்கே தேவையில்லை. கேஸ் போட்டவங்களாம் வாபஸ் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 6 கூடியவன். சரி, எந்த ஒரு விஷயமுமே சார் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் அது பெரிய விஷயம்.
இதை நான் வாழ்க்கையில் அனுபவித்து சொல்கிறேன். எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் பெரிய விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சிங்கன்னா உங்களுக்கு அது சாதாரண விஷயம் ஆகிடும். கேஸுன்னு எல்லோரும் பேசுகிறாங்க. அந்த கேஸுன்னு ஒரு விஷயம் வர வரைக்கும் தான் கேஸு பெரிய விஷயம். கேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கேஸ் சின்ன விஷயம். என்ன இப்போது ஒரு ஆன்டிசிபேட்டட் அந்த மாதிரி ஆகிடும், ரொம்ப சாதாரணமாகிடும். கேஸ் அப்படின்னாலே சாதாரணமாகிடும். அப்போது இந்த 6 கோடியின் ஆட்சி பெறும் பொழுது அந்த வழக்கு விஷயங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ என்னன்றா அவன் இந்த மாதிரி கேட்குறானா, அவனுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு போன்ற விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் பண்ணுவீங்க. 6 கோடியின் ஆட்சி பெறும் பொழுது கேஸ் விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள்லாம் மிகவும் அதிகம். அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது ஸ்கின் ப்ராப்ளம். சுக்கிரன் என்பதால் வியாதி, ஸ்கின் ப்ராப்ளம். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருப்பதுக்கு தடுக்கிறதுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோரியாசிஸ் மாதிரி வியாதிகள்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னும் ஒரு அதிகபட்சமாக ஸ்கின் இஷ்யூஸ் என்னென்னலாம் நீங்கள் பேர் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க, அது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் சரியாகிறதுக்கான வழிகள் எல்லாம் இந்த சுக்கிர பகவானால் ஏற்படும் 6 கோடியவன் ஆட்சி பெறும் பொழுது. அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது சத்ரு. சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை சத்ரு என்று நினைக்கிறீர்களோ அவர் உங்களுக்கு சத்ரு அல்ல. அது எப்படி? உங்களை யாரெல்லாம் சத்ருன்னு நினச்சிக்கிறாங்களோ, என்னை யார் வேணால் சத்ருன்னு நினச்சிக்கோ, அவெல்லாம் எனக்கு சத்ரு அல்ல. நான் யாரை சத்ருன்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு சத்ரு. எனக்கு எதிரியாக யார் வேணால் நினச்சிக்க, என்னை எதிரியாக யார் வேணால் நினச்சிக்க, அவன்லாம் எனக்கு தேவையே கிடையாது, அவன்லாம் எனக்கு சத்ருவும் கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. இதில் ரொம்ப உறுதியாக இருங்க. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு வந்து 6 கோடியவன் வந்து ஆட்சி பெறும் பொழுது இந்த சத்துருக்களை ஜெயிப்பதற்கான விஷயங்கள், சில விஷயங்களை பேசியே தீர்த்துக்கலாம், சில விஷயங்களை பேசினாலும் தீராது. எப்படி ஹேண்டில் பண்ணும்? உண்மையிலேயே சொல்லப்போனால் நல்ல டீம் லீடருங்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னா, பிரச்சனைகளை வளர்த்தாமல் ஹேண்டில் பண்ணுவார். பிரச்சனைகள் வளராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் நல்ல டீம் லீடர் கிடையாது. 6 கோடியவன் ஆட்சி பெறும் பொழுது பிரச்சனைகளை ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சி அதுக்குரிய கவுண்டர் மெஷர், அமைதினா அமைதி பேச்சுவார்த்தை, சண்டைனா சண்டை பேச்சுவார்த்தை, ஏதோ ஒன்று அது நீங்கள் ஆஃப் பண்ணுறதன் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது மாமனுக்கான இடம். மாமாவோட ஹெல்த், மாமாவோட உடல்நிலை, அதே மாதிரி 11ங்கிறது நண்பர்களுடைய உடல்நிலை போன்றெல்லாம் மிக அற்புதமான விஷயங்கள். 11 நண்பர்களுடைய ஆதரவு என்பதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் எது பண்ணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடைக்கும் போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 10 கோடியவனாக 11 கோடியவனாக உங்களுக்கு வந்து இவர் இருப்பதால், சுக்கிரன் இருப்பதால், சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வெந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே எனும் மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த பிரச்சனைகளை இதிலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸி. வெள்ளிக்கிழமையான நீங்கள் நேராக கோயிலுக்கு போங்க, இதுக்கு போங்க, சிங்கபெருமாள் கோயில் போங்க, அல்லது ஸ்ரீரங்கம் போங்க, கஞ்சனூர் போங்க, இதெல்லாம் சுக்கிரஸ்தலங்களோ அங்கெல்லாம் சென்று வழிபடுவதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் 6 கோடியவனுடைய பிரச்சனைகள் சுத்தமாக இருக்காது. முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ஈடுபடவே கூடாது. பெண்கள் விஷயத்தில் ஏதாவது நீங்கள் சண்டை போட்டிங்க, யாராவது முறைச்சிட்டிங்க அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். சில பேர் கம்பெனியில் லேடி பாசி இருப்பாங்க, அந்த பாசிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளத்தை கொடுப்பாங்க. லேடி பாசி எதையாவது ஒன்று மனசில் நினச்சிப்பாங்க, அவங்க பர்சனலாக மனசில் வச்சுக்கிட்டு. சார் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பாஸ்கிட்ட வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி, பாசிக்கிட்ட வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். பாஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் படி ஒர்க் பண்ணுவார், ப்ராப்ளம் சொல்யூஷன் ஒர்க் பண்ணுவார். ஆனால் லேடிஸ் அப்படி கிடையாது. பாசி வந்து ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம் அதுக்கான தெளிவான ரிசல்ட் வர வரைக்கும் அந்த ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுவீங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் மாபெரும் ஒரு கம்பெனியில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி ரன்னர் ரோக சத்ருஸ்தானத்தை நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ அதுதான் சுக்கிர பயிற்சினால் உங்களுக்கு ஒரு முத்தான விஷயம் என்னவென்றால் சத்ரு சம்ஹாரம். ஆக இந்த சுக்கிர பகவானை வழிபடுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுக்கிர பகவான் வேற எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கம் பெருமாள் சுக்கிர பகவான்னு சொல்கிறோம். சுக்கிரனுடைய பரிகார ஸ்தலம். அங்கே போய் பார்த்துட்டு வந்தாலே போதும். ஸ்ரீரங்கம் சுக்கிரஸ்தலம். காஞ்சி காமாட்சி சுக்கிரஸ்தலம் நிறைய பேருக்கு தெரியாது. மாங்காடு காமாட்சி இருக்குது பார்த்தீங்களா, மாங்காடு, இது சுக்கிரஸ்தலம். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்ததாக இந்த சுக்கிரஸ்தலம் நீங்கள் எதெல்லாம் வச்சுக்கலான்னா, சிங்கப்பெருமாள் கோயில் சுக்கிரஸ்தலம். எதுவும் முடியலன்னா கும்பகோணம் போயிட்டீங்கன்னா கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம். இது எல்லாமே சுக்கிரஸ்தலம். இந்த சுக்கிரஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் மல்லிகை மலர் சாற்றி, சுக்கிரனுக்கு அதிதேவதை லக்ஷ்மியை யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கு சுக்கிரன் டிஃபால்ட்டாக இருப்பார். அதே மாதிரி இந்த சுக்கிர பகவானை வழிபடுறதுக்கு வெள்ளை நிற மலர்கள், மல்லிகை தான் முக்கியம். அம்பாளுக்கு சாத்தி, லக்ஷ்மிக்கு சாத்தி, லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே, கௌரி கல்யாண வைபோகமே, அந்த மாதிரி பாடல்கள் அது இதெல்லாம் பண்ணி லக்ஷ்மியை நீங்கள் ஜில் பண்ணிங்கனாலே சுக்கிர பகவான் ஜில். அவர் வீட்டில் இருக்கிற பெண்கள் சுமங்கலி பூஜைகள் பண்ணுறதன் மூலியம், அவர்களுக்கு தாலி, இந்த வளையல், குங்குமம் போன்ற விஷயங்கள் கொடுக்கறதன் மூலிமா சுக்கிர பகவான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுக்கிர பகவானுக்குரிய மந்திரங்களாக நாம் சொல்வது சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய்
வக்கரமின்றி வரமிகத் தருள்வாய், வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. இதை சொன்னீங்கன்னா போதும். அஸ்வத்வஜா வித்மகே, அது மாதிரி தனுரஹஸ்தாயத்தையுமே தன்னோ சுக்கர பிரச்சோதி அதெல்லாம் வரும். அது மாதிரி காயத்ரி தெரிஞ்சவங்க காயத்ரி பண்ண நம்பர்களில் 6ஆம் நம்பர் சுக்கரனுடைய நம்பர். ஒயிட்டு கலர் சுக்கரனோட கலர். வெள்ளிக்கிழமை சுக்கரனோட கிழமை. எதாக இருந்தாலும் இந்த சுக்கரனை வச்சு நீங்கள் பண்ணுறது, சுக்கரன் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கோ, சுக்கரன் நல்லா பலன்கள் தரார், அதிகற்புதமாக பலன் தரும்னு வேண்டிக்கிறவங்களுக்கோ இதை பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மலேசியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். வாரம் மலேசியா வருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.